ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒய்ஜி குக்கிங். ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே ஹாப்பி மதர்ஸ் டே. இன்றைக்கி என்ன ரெசிபினா தேங்காய் பால் சாதம் மஷ்ரூம் மசாலா தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கு எல்லாமே இது ரெடி பண்ணி கொடுத்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. சில ரெசிபிஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதை மாதிரியான ஒரு ரெசிபி தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தேங்காய் பால் சாதத்துக்கு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ அரிசி வைக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தேங்காய் ஒரு தேங்காவை நான் ஒரு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தேங்காவை நல்லா உடச்சி கட் பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். எடுத்து பால் எடுத்து வச்சுருங்க. அப்புறம் ஒரு 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா நீல வாக்க நம்ம பிரியாணி கட் பண்ணுற மாதிரியே கட் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் பிரியாணி மாதிரி தான். என்ன இதுக்கு மசாலா எதுவும் நம்ம சேர்க்க மாட்டோம். கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் போடுவோம், அவ்வளோதான். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட மாட்டோம். அதுக்கு பதில் கொஞ்சமாக இஞ்சி மட்டும் பொடி பொடியாக கட் பண்ணி போடுவோம். இதுக்கு தேவையானது என்னென்னா வெங்காயம், அந்த கலர்ஸுக்கு வந்துட்டு கேரட்டு, பட்டாணி போடுறேன். இது பட்டாணி இல்லை அப்படின்னா நீங்கள் பீன்ஸ் கூட போட்டுக்கலாம். இல்லை எந்த காயுமே இல்லை அப்படின்னா ஜஸ்ட் ஒன்றுமே இல்லாமல் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ரொம்பவே நல்லா தான் இருக்கும். கேரட்டை கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது காரம் பெருசாக தேவைப்படாது. 2 சில்லி நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரைஸுக்கு கொஞ்சம் ஸ்வீட்னஸ் மாதிரி இருக்கும், அதனால் ரொம்ப காரம்லாம் போட வேணாம். ரொம்ப பச்சை மிளகா போடணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. ரொம்ப மைல்டாக கொஞ்சம் ஸ்வீட்னஸ் மாதிரி இருக்கும் இந்த ரைஸு. சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். சின்ன பசங்கள்லாம் ரொம்பவே நல்லா சாப்பிடுவாங்க. எந்த காரமும் இருக்காதனால நல்லாவே இருக்கும். நான் வந்து ஃப்ரெஷ்ஷான பட்டாணி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான பட்டாணி இல்லை அப்படின்னா நீங்கள் காஞ்ச பட்டாணி இருக்குல்ல, அதையே தண்ணியில் ஊற வச்சு ஒரு 2 விசில் வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதில் போட்டிங்கன்னா அதுவுமே நல்லாயிருக்கும். இப்போ இஞ்சியை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லாவே பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. நல்ல பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கலாம். சாதம் தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக நல்ல கிஸ்மிஸ் பழம் கொஞ்சம் நிறையவே போட்டுக்கோங்க. நான் நிறையவே போடுவேன். இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது, அதனால் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். கேஷ்யூ நட்டு கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். கிஸ்மிஸ் பழம் வந்து நீங்கள் நிறைய போட்டிங்கன்னா அதை சாப்பிட்றப்ப நமக்கு ஒவ்வொரு வாய்க்கும் ஒவ்வொரு இது வர்றப்ப நல்லாவே இருக்கும். சும்மாவே சாப்பிட்ருவாங்க சிலர். சும்மாவே சாப்பிட்டாவும் நல்லாயிருக்கும். சின்ன பசங்கள்லாம் வந்து சும்மா தான் சாப்பிடுவாங்க. நல்ல ஒரு ஸ்வீட்னஸ்ஸு, மைல்டு இதில் நல்லாவே இருக்கும் இது. இப்போ முந்திரி போட்டுக்கலாம். அப்புறமா கிஸ்மிஸ் பழம் போட்டுக்கிறேன். இதெல்லாம் போட்டுட்டு நெய் போட்டுக்கணும். நெய் உங்களுக்கு கொஞ்சம் அதிகம் சாப்பிடுவீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் ஆயில் போட்டிருக்கேன். வெங்காயமே இதிலே போட்டுட்டு பச்சை மிளகாய் போட்டுட்டு ரொம்ப வதங்கணும். நம்ம பிரியாணிக்கு வதக்குவோம்ல, அதை மாதிரி ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவு வதங்கினதுக்கப்புறமே நம்ம கேரட்டு, பட்டாணி எல்லாம் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் சால்ட்டு போட்டால் நமக்கு வந்து வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். அதனால் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் சால்ட்டு போட்டிங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சியும் சேர்த்துக்கலாம். இப்போது கேரட் போட்டுக்கலாம் கொஞ்சம். நான் 1 கேரட் தான் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம எவ்வளோ குவான்டிட்டி ரைஸ் போடுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம்.
பட்டாணியும் வாஷ் பண்ணி வச்சுட்டேன், அதுவும் போட்டுக்கலாம். இந்த கலரே பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்னும் தேங்காய் பால் எல்லாம் சேர்த்தா அந்த கலர் கொஞ்சம் நல்லா இருக்கும் நமக்கு. நான் இன்றைக்கி சீரக சம்பா ரைஸ் தான் யூஸ் பண்ணுறேன். இதான் ஃபஸ்ட் டைம் நான் சீரக சம்பா ரைஸ் யூஸ் பண்ணுறேன். நான் நார்மலாக வந்து பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த வாட்டி தான் சீரக சம்பா ரைஸ் யூஸ் பண்ணுறேன். நான் நார்மல் ரைஸில் கூட நம்ம இது பண்ணிக்கலாம். எந்த ரைஸ்லனாலுமே பண்ணிக்கலாம். இது பிரியாணி மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பிரியாணி ரைஸ் தான் பண்ணணும்னு இல்லை, எந்த ரைஸ்லனாலும் நம்ம பண்ணிக்கலாம். தேங்காய் பால் வந்து இப்போது நான் 1.5 கப்பு எடுத்திருக்கேன் ரைஸு. ஸோ 3க்கு இப்போ 2 கப்பு எனக்கு நல்ல திக்கான தேங்காய் பால் கிடச்சிது. அப்புறம் ஒரு கப் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். ஃபுல்லாக நீங்கள் தேங்காய் பால் ஊற்றுனாலும் ஊற்றிக்கலாம். எனக்கு திக்கான தேங்காய் பால்னால பத்தலை, அதனால் 1 கப் நான் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இப்போ உப்பெல்லாம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நீங்கள் உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு மூடி வச்சு கொஞ்சம் நேரம் நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறமா ஃபைனலாக எடுத்து தம் போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப மைல்டாக சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுறவங்களுக்கு இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டா ரொம்பவே பிடிக்கும். இதுக்கு நான் வந்து சைட் டிஷ்ஷாக வந்து இன்றைக்கி மஷ்ரூம் மசாலா பண்ணுறேன். மஷ்ரூம் பெப்பர் போட்டு கொஞ்சம் காரமான ஒரு மசாலா பண்ணுறேன். மூடி வச்சிடலாம். இப்போ இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நாம் வந்துட்டு தம் போட்டுடலாம். 15 மினிட்ஸ் தம் போட்டு இறக்குனா முடிஞ்சிடும். அவ்வளோதான், தம்முக்கு வச்சாச்சு. இப்போ மஷ்ரூமுக்கு நான் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். மஷ்ரூமை உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுனாலும் கட் பண்ணிக்கலாம், இல்லை கட் பண்ணாமல் கூட போட்டுக்கலாம், இல்லை 2ஆக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம் மஷ்ரூமு. அது நல்லாவே சுருண்டு வந்துடும். சிலருக்கு மஷ்ரூம் முழுசாக போட்டால் தான் பிடிக்கும், சிலர் கட் பண்ணி போட்டால் பிடிக்கும். எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். இது ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி, ரொம்ப சிம்பிள், ஆனால் நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும். சில ரெசிபிஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி தான் இதுவும் ஒன்று. இதுக்கு ஒரே ஒரு தக்காளி நான் சேர்த்துருக்கேன். தக்காளியும் கட் பண்ணி வச்சுட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு அப்புறம் நம்ம தாளிக்கிறதுக்கு நார்மலாக போடுற மாதிரி கடுகு கருவேப்பிலை எல்லாம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் வதங்க விட்டுட்டு அப்புறமா இதில் தக்காளி போட்டுக்கலாம். வதங்கும் போது கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். நான் சொன்ன மாதிரி தான், ஆல்ரெடி வெங்காயம் வதங்குறப்போ கொஞ்சம் சால்ட்டு போட்டால் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டே சால்ட்டு போடுறது. வதங்கிடுச்சு ஓரளவு. இப்போ இது கூட தக்காளி சேர்த்துட்டு இது நல்லா வதங்கணும். தக்காளி கொஞ்சம் மசிஞ்சதுக்கப்புறமா நம்ம மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். இதுக்கு பெருசாக எந்த மசாலாவும் இல்லை. சில்லி பவுட்ரு, கொரியாண்டர் பவுட்ரு, அப்புறம் சீரக பவுட்ரு, அப்புறம் ஃபைனலாக வந்துட்டு கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சம் பெப்பரு, இது மட்டும் போட்டாலே அவ்வளோதான். வேறு எதுவுமே தேவையில்லை. இதுக்கு நம்ம தண்ணி கூட சேர்க்க மாட்டோம், ஏன்னா மஷ்ரூம்லேயே நல்லா தண்ணி விடும். அதனால் தண்ணி எதுவுமே இதுக்கு சேர்க்கறதில்ல. இது கொஞ்சம் மூடி வச்சிட்டோம்னா நல்லாவே தண்ணி விடும் மஷ்ரூம். அந்த தண்ணியே போதும், அதிலே நல்லா வெந்துடும். அப்புறம் ஃபைனலாக கரம் மசாலா, பெப்பர் மட்டும் போட்டு இறக்குனா போதும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் ரெசிபி, ரொம்ப குயிக்காகவே செஞ்சு முடிச்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி, நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும். உப்பு உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. அவ்வளோதான். கரம் மசாலாவும் பெப்பரும் போட்டு
நல்லா ஒரு பெரட்டி விட்டுட்டா போதும். இது நம்ம கிரேவியாக கூட பண்ணலாம். ஆனால் நான் இன்னொரு நாள் ஷேர் பண்ணுறேன் கிரேவி ரெசிபி. இது ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி, குயிக்காக பண்ணுற ஒரு ரெசிபி தான் இது. அவ்வளோதான், மஷ்ரூம் மசாலா முடிஞ்சிடுச்சு. சாப்பாடும் தம் போட்டதும் எடுத்து நல்லா கிண்டி விட்டாச்சு. அவ்வளோதான், இனி சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.